ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு க்ரீன்ஸ் ரெசிபி வீடியோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மட்டன் குழம்பு சுவையான முறையில் ரொம்பவுமே சிம்பிளாக எப்படி வீட்டிலவே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கிறேன். அதில் நான் 1 kg அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கிறேன். மட்டனை பாருங்கள், நல்லா இந்த மாதிரி க்யூப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் நான் இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன், 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அப்புறம் சால்ட்டு, அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தயிர் சேர்க்குறேன். தயிர் எதுக்காக சேர்க்குறேன் அப்படின்னா, மட்டன் நமக்கு சாப்பிடும்போது நல்லா ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அதுக்காக தான். அப்புறமா இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்லா கையால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க. மட்டனை எல்லா இடமும் மசாலாலாம் சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நாம் மேரினேட் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் வேண்டாம், 1/2 ஹவர்லாம் வேண்டாம், ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சாலே போதும். அப்புறமா ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதில் எல்லா ஸ்பைசஸையும் நம்ம சேர்த்துக்கலாம். கிராம்பு, ஏலக்காய், பட்டை, அப்புறமா பே லீஃப், அன்னாசி பூ, அப்புறம் ஜாதி பத்திரி, இதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஒரு 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கணும். இந்த ராஸ்மல் போயிட்டு அப்புறம் ஒரு ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நாம் இந்த மாதிரி வதக்குறோம். வதக்கிட்டு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோம். தக்காளி வதங்குறதுக்காக நாம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். அப்புறமா நாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்க மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மட்டனை நாம் 5 to 10 மினிட்ஸ் அளவுக்கு இதிலே நல்லா வதக்கி எடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் அந்த மட்டனோட ரா ஸ்மெல் போகும். அதுக்காக தான். பாருங்கள், நல்லா சுண்ட வதக்கணும். பார்த்திங்களா எந்த மாதிரி வதக்கியிருக்கேன் அப்படின்னு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதில் மல்லி இலை சேர்க்குறேன். அப்புறமா இந்த ஸ்டேஜில் 2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர், அப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. பாருங்கள் நமக்கு மட்டன் எப்படி வதங்கியிருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் தான் நாம் தண்ணி விடணும். இதில் தண்ணி விட்டுட்டு அதில் ஒரு 2-3 பீஸ் அளவுக்கு டொமேட்டோவை நான் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அப்புறமா நாம் இந்த லிட்டை க்ளோஸ் பண்ணி நான் 6 விசில் வச்சேன். இப்போ நாம் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் நம்மளோட மட்டன் குழம்பு எப்படி இருக்குதுன்னு. அப்புறம் இதில் நாம் இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பத்தலை அப்படின்னா செக் பண்ணிவிட்டு திரும்பவும் தேவை அப்படின்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இதில் 1 ஸ்பூன் சோம்பு பவுடர், அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துருக்குறேன். மட்டனுக்கு கட்டாயம் பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதில் கொஞ்சமாக மல்லித்தலையும் புதினா இலையும் 2யும் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் குழம்பு தயாராகிட்டு. பாருங்கள், இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இதை நான் இதில் தேங்காவே ஆட் பண்ணலை. நம்மளோட குழம்பு கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. மட்டனுமே நல்லா சாஃப்டாக வெந்து சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எவ்வளோ சிம்பிளாக சுவையான மட்டன் குழம்பு 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடித்தாச்சு. அப்புறமா கார்னிஷிங்காக இதில் கொஞ்சம் மல்லி இலை தூவிக்கலாம். மட்டனோட டெக்ஸ்டர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது பிகினர்ஸ் கூட ஈஸியாகவே பண்ணிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபியை உடனே செஞ்சு பாருங்கள். இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு
Thank you. Bye. See you next video.